பூலோகம் செல்வதை நான் விரும்பவில்லை மகளே. சிவராத்திரி என்று பூலோகம் செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஈஸ்வரனின் சக்திகளுக்கு புகழ்பெற்ற இடம். சிவராத்திரியை அங்கே கொண்டாடுகிறேன். போனால் என்ன? மகளே, போக வேண்டாம் என்றால் அதை கேட்க வேண்டுமே தவிர போனால் என்ன ஆகும் என்று கேட்கவே இல்லை. பூலோகவாசிகள் நாகங்களை கண்டதும் கொன்று விடுகிறார்கள். அதன் காரணத்தை நீ புரிந்து கொள். அங்கு போவது ஆபத்து. மகாராஜா, சிவனை தரிசிப்பதால் தவறில்ல. அவர் மகாதேவன் அல்லவா? மகாதேவன் தான், லோகநாயகன் தான். ஆனால் நீ அரகர மகாதேவா என்று அழைத்ததும் அவர் வந்துவிட மாட்டார். சிவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அவரை தியானித்து தவம் இருக்க வேண்டும். அப்பா, பூலோகம் சென்று வர அனுமதி அளியுங்கள். நல்லது மகளே, நீங்கள் பூலோகம் சென்று வாருங்கள். ஆசி கூறுங்கள். இன்னைக்கு சிவராத்திரி தானே? 2 பேரும் இன்னைக்கு நடராஜர் கோயிலுக்கு சாமி கும்பிடத்துக்கு போலாமாப்பா? இல்லம்மா, சிதம்பரம் போவது நல்லதல்ல. ஜமீன்தார் தர்மராஜன் பரம்பரை விரோதி. நம்ம கண்டா உயிரை வாங்கிடுவான். அவங்களோட விரோதம் அது உனக்கு புரியாதம்மா, புரியாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அந்த விரோதியும் நண்பரா மாறலாம் இல்லையா? உண்மைதான். ஆனா அவ மனசு மாறாது. அவரை பத்தி உனக்கு தெரியாதும்பா. சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா. நிச்சயமா அழைச்சிட்டு போனோம். ஒரே அம்மா, தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா பேச்ச கேட்கணும். இன்னைக்கு என் அம்மா இருந்தா சொன்னதும் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. சிவபெருமான் சித்தம் ஆகட்டும். இத வரு, இப்பவே நாம 2 பேரும் கோவிலுக்கு போறோம். சிவ சிவ சிவ, என்னது நாகத்தை கொன்னுட்டீங்களே? சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமா சன்னிதானத்துல வேணும்னு கொல்லல பூசரையா. தெரியாம நடந்து போச்சு. இதில் என் தவறு ஒண்ணுமில்லை. தெரிஞ்சு செஞ்சீங்களோ தெரியாம செஞ்சீங்களோ நமக்கு தெரியாது. அடிபட்ட பாம்பு பழிவாங்கும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு உங்க கையால செத்து போச்சு, ஒண்ணு தப்பி போச்சு. உங்களை பழிவாங்கியே தீரும், அதுவும் இன்னைக்கு ராத்திரியே.
இந்த கண்ணீர் முகத்தை பாரம்மா, அருள் வழங்குவாய். ஓடி நீ போ நாகராணி, உன் கருணை காட்டம்மா, என் அன்னை நீயம்மா. இந்த கண்ணீர் முகத்தை பாரம்மா, அருள் வழங்குவாயம்மா, அருள் வழங்குவாயம்மா. ஜெய் நாகமாதா. நாகமாதா. அம்மா கௌரி, வருந்தி பயன் என்ன? நான் அப்பொழுதே சொன்னேன், என் வார்த்தையை கேட்கவில்லை. ஒரு நாகக்கன்னி தன் கணவனை கொன்றாள் என்றால் பழிவாங்காமல் விடுவாளா? இது நாக குலத்துக்கே இழுக்கு. அந்த குழந்தையின் அழுகுரல் என் மனதை மாற்றியது. என்னால் ஒன்றுமே செய்ய இயலவில்லை. என் நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் மனம் மாறி மன்னித்திருப்பீர்கள். தகப்பன் செய்த குற்றத்திற்கு மகளை அனாதையாக்குவதா? இது என்ன நியாயம்? அது பூலோகம், இது நாகலோகம். நமது நாகலோகத்தின் நியாயம் என்னவென்றால் குற்றவாளியை மன்னிக்க கூடாது என்பது. அது மட்டுமல்ல, நீ சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றால், உன் கணவன் மீண்டும் உயிர் பிழைத்து எழ வேண்டும் என்றால், உன் கடமையை நிறைவேற்ற புறப்படு. போ. தப்பி போயிட்டான். அவனை நான் என்ன செய்யறப்பா? என் அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுறேன். இன்னைக்கு ராத்திரியும் கதையை முடிச்ச வேண்டாம். நாகதேவதா, கௌரி, வராதே. கௌரி, நான் வரேன். அங்கே இரும்மா. கௌரி, 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 கௌரி. நான் வரேன். நீ அங்கே இரு. கௌரி, அம்மா கௌரி, கௌரி, நான் வரேன். கௌரி, கௌரி, கௌரி. மகளே, உன் அப்பாவை கொல்வதற்காக வந்தேன். ஆனால் நெருப்பையும் பொருட்படுத்தாமல் என் உயிரை காப்பாற்றி விட்டான். உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் நான் இருக்கிறேன். என்னை உன் தாயாக பாவித்துக் கொள். ஆகட்டும்மா. தந்தையே, தந்தையே, அந்த மனிதன் இறந்து விட்டான். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கள். ஆனால் அவனை நீ கொல்லவில்லை. கொல்வதற்காகத்தான் சென்றேன். ஆனால் நெருப்பில் மாண்டு விட்டான். அவனுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. உயிரிழந்தவனை மீண்டும் கொல்வது எப்படி என்று எனக்கு புரியவில்லை தந்தையே. மகேந்திரா, அமிர்த கலசம் கொண்டு வா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாராஜா, நலமே வாழுங்க. உன் தேரில் படர்ந்திருந்த முல்லை பாவம் தனியே வந்தாளே. உன் தேரில் படர்ந்திருந்த முல்லை பாவம் தனியே வந்தாளே. வேறொரு துணை ஏது தனியான போது, வேறொரு துணை ஏது தனியான போது, உன் தேரில் படர்ந்திருந்த முல்லை
கீதா, அம்மாடி, கீதா. அம்மா, எங்கம்மா போன? ஏதாவது சாப்பிட்டியம்மா? எங்களை விட்டுட்டு எங்கம்மா போன கீதா? என்னங்க நம்ம கீதாங்க? என் குழந்தை எப்படியோ வந்துட்டாள்ல, எனக்கு 50,000 ரூபாய் மிச்சம். சரி, 50,000. நம்ம பொண்ணு வந்தாளே, அத பாருங்க. கீதா, இந்த பொண்ணு யாருமா? கௌரி. கௌரியா? இவதான் என்ன காப்பாத்துனா. இவள உன்னை காப்பாத்துனா? ஆமா. ஏம்மா, உங்க வீடு எங்க இருக்கு? வீடு இல்லைங்க. வீடு இல்லையா? உங்க அம்மா அப்பா? அம்மா அப்பாவும் இல்லைங்க. அம்மா அப்பா கூட இல்லையா? அடாடாடா, நீ எங்க கூடவே இருந்தறியா? ஆரம்பில்லாத அனாதைங்குது, அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஐயோ, புரியாம பேசுறீங்களே. சோம சீட்டு பணம் தரலன்னு அவன் வீட்டு கண்ணுக்குட்டிய ஓட்டிட்டு வந்தீங்களே, கண்ணுக்குட்டிய அத நேற்று தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைதானே? இத வச்சுக்குவோம், மிச்ச மீதிய போட்டா போகுது. ஏம்மா, நீ எங்க கூடவே இருந்துடுறியா? அப்படின்னா இங்கே இருந்துரு. கீதா, கூட்டிட்டு போடா கண்ணு. குழந்தை, குழந்தை ஒண்ணு இல்லம்மா, என் குழந்தைய கூப்பிட்டேன். கீதா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்தியா? பாருமா, லட்டு லட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறமா, லட்டு. நீ ஏன் நினைக்கிற? அந்த பக்கம் போ. வாமா, நீ வாமா, நீ வா. என் ராசாத்தி, என் செல்ல குட்டி. உட்காரு, உட்காருமா, லட்டு சாப்பிடலாம். உட்காரு. உள்ள என்ன பண்ற? வந்துட்டேன். என்னங்க? திருநெல்வேலி அல்வா கடையில இருந்து லட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் கீதாவுக்கு. உனக்கு நீ ஏன் எல்லாத்தையும் தின்றாத, கீதாவுக்கு நான் கொடுக்குறேன். சாப்பிடு, சாப்பிடு கீதா, சாப்பிடுமா. ஏன் அப்படி முறைச்சு பாக்குற? எனக்கு வயிற்று வந்து போகுது. நாளைக்கு சிலேபி, நாளைக்கு அல்வா வாங்கிட்டு வர்றேன். சின்ன உடம்ப நல்லா சேர்த்த வேண்டாமா? பண்ண சொல்லுதோல, எதுக்கு அழுகுற? நிழலும் வெயிலும் நிறைந்தது சாலை, யாவும் ஆண்டவனின் மாயாலீலை. நிழலும் வெயிலும் நிறைந்தது சாலை, யாவும் ஆண்டவனின் மாயாலீலை. ஏவல் செய்தாளே விதிவசத்தாலே, ஏவல் செய்தாளே விதிவசத்தாலே. பொன் தேரில் படர்ந்திருந்த முல்லை பாவம் தனியே வந்தாளே, பாவம் தனியே வந்தாளே. தாயே நாகமாதா, இன்னைக்கு நாகப்பஞ்சமிங்கிறதே மறந்து போயிட்டேன். என் பூஜையை ஏற்றுக்கொள் தாயே, தப்பு இருந்தா மன்னிச்சிடு. ஏண்டி செவத்தையெல்லாம் இப்படி வீணாக்குற? நாக பூஜை இன்னைக்கு நாகப்பஞ்சமி தானே? நாகப்பஞ்சமி யாம் பஞ்சமி, உனக்கு எதுக்கடி பூஜை எல்லாம்? செவத்தெல்லாம் வீணாக்கிட்டீங்க. பாம்புன்னா கீதா பயப்படுவாங்க. பஞ்சமி யாம் பஞ்சமி. போய் தண்ணி கொண்டு வா. அப்படியே நம்ம வீட்டு கண்ணு குட்டிக்கு புல்லும் கொண்டு வந்துடணும், தெரிஞ்சுடா? ஆகட்டும்மா. போய் சோம்பேறி கழுத. நாகப்பஞ்சமி யாம் பஞ்சமி. தேவி, ஏன் இப்படி இருக்கிறாய்? எதற்காக கவலைப்படுகிறாய்? என்ன செய்வதென்று புரியாமல் தவிக்கிறேன். கௌரி கருணை உள்ளமில்லாதவர்களிடம் கஷ்டப்படுகிறாள். அங்கே அவளுக்கு அன்பில்லை, ஆதரவில்லை. நாகதேவதா, மகளே கௌரி, உனக்கு பொற்காசுகளை தருகிறேன், தினமும் வந்து எடுத்துக்கொள். ஆகட்டும்மா. அம்மா, அம்மா. என்னடி இது? ஏன் இப்படி கத்துற? அவளுக்கு என்ன? நான் ஒண்ணும் செவிடல. இத கொஞ்சம் பாருங்க. என்னது? அடடே, இது வந்து பொற்காசு. என்னது பொற்காசா? பொற்காசு எங்க இருந்துச்சு? நான் கொண்டு வந்தேன். எங்க இருந்து? பாம்பு புத்துக்கிட்ட இருந்து கொண்டு வந்தேன். கண்ணே, நீ போய் உன் வேலையை பாரு. என்னங்க அது? பத்திரமாத்து தங்க இது. தங்கமா? இனிமே அவ போகும்போது நல்லா கவனிச்சுக்குவோம். பொற்காசாச்சே. இந்த இடத்துலதான் இருக்கு. ராத்திரிக்கு வந்து நாம அதை எடுப்போம்.
வாங்க சாமி, மணிசாமி. என்ன ஏதாவது விசேஷம் உண்டா? என்ன பேசுறேள் கீதாவே ஒரு பெரிய இடத்துக்கு மருமகளாக்கணும்னு நான் தீர்மானிச்சுட்டேன். பெரிய இடமா? யாருங்க அது? அதான் சிதம்பரம் ஜமீன்தார். பெரிய இடம், பரம்பரை பணக்காரா, அவ பிள்ளைக்குத்தான். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். சிதம்பரம் ஜமீன்தார் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருன்னா பாருங்க சாமி, மணிசாமி, இந்த சம்பந்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதேதான். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற அந்த பையன் சொல்லுங்க, சிதம்பரம் ஜமீன்தாருடைய கடைசி பையன் ஆனந்தன்னா உடனே முடிச்சிருங்க. அதேதான், இப்ப அங்கதான் போறேன். அதாவது மணிசாமி, தம்பி கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டேன். அவன் விருப்பத்தையும் கேட்டுக்கலாம். தம்பி இத பத்தி என்ன சொல்லுவா? முடியாதுன்னு சொல்லுவானா? அவன் ஒண்ணு தெரியாத குழந்தை. எப்ப பார்த்தாலும் குழந்தைன்னு உங்க இஷ்டப்படியே எல்லாத்தையும் செய்யறீங்க. பொண்ணை நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம். டேய் ஆனந்த், நம்ம மணிசாமிக்கு வணக்கம் பண்ணு. உன் கல்யாண விஷயமா தாப்பா அவர் வந்திருக்காரு. ஒண்ணு செய் தம்பி, நீ உடனே போய் அந்த பொண்ணை பாரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா சரி, முடிச்சிடலாம். நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமானவளான்னு பாரு. உங்க இஷ்டப்படியே செய்வோம்னா இப்பவே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? உடனே வந்துடுறேன். பொண்ணு எப்படி இருக்கான்னு வந்து சொல்றேன். சபாஷ். என்னடா இது பெரிய தொல்லையா போச்சு. நீ வேற குறுக்க வந்து நின்னுக்கிட்டியா? மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லட்டா ஒண்ணு. வாயில்லா ஜீவனை அடிக்க போறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? தெரியாம பண்ணிட்டேன், கோவப்பட வேண்டாம். அது சரி, பாவ புண்ணியத்தை பத்தி புத்திமதி சொல்றவங்களே யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பத்தி உங்களுக்கு என்ன? செஞ்ச தப்புன்னு சொன்ன அவ்வளவுதான். நல்ல மனுஷனா இருந்தா நேர் வழியை விட்டுட்டு இந்த குறுக்கு வழியில வருவீங்களா? நான் குறுக்கு வழிக்காரன் தான். ஆனா உங்க பேரு? கஜபதி ராஜாவை தெரியுமா உங்களுக்கு? கஜபதி ராஜா? அவர் வீட்டுல இருக்கிறவா? அவர் வீட்டுல இருக்கீங்களா? அவர் வீட்டு பொண்ணா நீங்க? எப்படி இருக்கு உடம்பு? அதான் என்னமோ போல இருக்கு. இந்த பாருங்க, இனிமே மாடு மேய்க்கிற வேலையை விட்டுருங்க. நான் எதை பார்க்க நினைச்சேனோ அதை பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. அட என்னங்க, வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு போங்க. மறுபடியும் சந்திக்கிறப்போ மறக்க முடியாததா கொடுங்க. தருவீங்களா? நீங்க தினமும் இங்க வருவீங்களா? வருவேன். இந்த நேரத்துல வருவீங்களா? வருவேன். நாளைக்கு வருவீங்களா? சீக்கிரம் வாங்க, நானும் வந்துடுறேன். நான் வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வாங்க. என்னங்க மறந்துட மாட்டீங்களே? நீங்களா? மறுபடியும் நான் வந்ததுல உனக்கு இஷ்டம் தானே? வந்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன எப்படி சொல்லு பார்க்கலாம். எப்படின்னு நான் சொல்றேன், உட்காரு. உனக்கு எனக்கு இடையில ஏற்பட்ட சந்திப்புக்கு அந்த மாடு மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு வேற காரணமும் இருக்கு. என்ன அது? அது பூர்வ ஜென்ம தொடர்பால ஏற்பட்ட சந்திப்பு. இல்ல, அது கனவு. என்னைக்குமே நடக்காது. இது நடக்காது இல்ல, நடக்கிறது தான். உன்னை எந்த நேரத்துல சந்திச்சேனோ அப்பவே நீதான் என் மனைவின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கும் சம்மதம் தானே? மாடி, நான் உங்ககிட்ட சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க. அம்மா, நான் கேட்க பதில் சொல்லுது. இவ்வளவு நேரம் எவனோட சுத்திட்டு வந்த? நான் கேட்கல. அப்படி சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதோ? நீ பெரிய மகாராணி, உன்னை ஒண்ணும் திட்டக்கூடாதோ? அம்மா, என்ன மனசாதடி மூதடி. உன் சமாதானம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏதாவது சொன்னா கண்ணீர். சின்ன குழந்தையாட்ட அடம் பிடிக்கிற. என் வீட்டு சோறு உனக்கு திமிர போச்சுடி. இருக்காது. இன்னைக்கு உனக்கு பட்ட தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். ஒன்றை வந்த படாரி ஊர் படாரிய தோறதுதான். உன்னை யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். ஆனால் அந்த காலத்துக்கு சோறு போட்டது தப்பு. நான் இப்பொழுதே புறப்பட்டு என் மகளை அநியாயமாக துன்புறுத்துகின்ற பாவியை கடித்து முடிவு கட்டப் போகிறேன். வேண்டாம், சிந்தித்துப்பா. விதி அவளை இப்படி செய்ய வைக்கிறது. நீ உன் மகளை காப்பாற்றிக் கொள். தாய் போலே புவி மேலே தெய்வம் தான் ஏது. அன்பென்னும் திருக்கோயில் அவளாகும் போது, தாய் போலே புவி மேலே தெய்வம் தான் ஏது. அன்பென்னும் திருக்கோயில் அவளாகும் போது.
மீனாட்சி, என்னோடையே வளர்ந்தவரி, நீயாவது சொல்லு, வாழ்நாள் முழுதும் நான் வேதனைப்பட வேண்டியதானா? அட, என்ன இது? நீ ஒண்ணுமே திங்கலையா? சாப்பிடு சாப்பிடு. திங்க மாட்டியா? நான் என்ன செஞ்சேன்? உனக்கு என் மேல கோவமா? நாகமாதா, இதோ எனக்கு சாப்பாடு இருக்கு, நீயும் சாப்பிடு. ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ஓ, புரிஞ்சுக்கிட்டேன். நாகமாதா நமக்கெல்லாம் மேலானவங்க, முதல்ல அவங்களுக்கு மரியாதை செய்யணும் இல்லையா? வாங்க வாங்கம்மா. துயர் வந்தால் தீர்ப்பவள் தாய் போல யாரு, தாய் போல யாரு? தன்மடி தாங்கி ஈர தாய் கேது ஈடு, அன்பென்னும் திருக்கோயில் அவளாகும் போது, அவளாகும் போது, அவளாகும் போது. கௌரி, ஏ கௌரி, அட எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? உடம்பு கொண்டு இல்லையே? இல்ல, என்ன அறியாம தூங்கி போயிட்டேன். வெளியிலேயே படுத்து தூங்கிட்டியே. இங்க அம்மா ஏதாவது? இல்ல அம்மா, அம்மா அம்மா என்ன ஒண்ணும் திட்டல. நான் தான் மீனாட்சியோட தூங்கணும்னு ஆசைப்பட்டேன், தூங்கிட்டேன். வரேன். அட, விஷயத்த சொல்லல, அதுக்குள்ள போறேங்கிறியே. நாளைக்கு கௌரி பூஜை. ரேகா, ராதா, ரம்பா எல்லாரும் அம்மனுக்கு முன்னால ஆடி பாட கோயிலுக்கு வருவாங்க. நீ என்னோட வரணும். கங்கா யமுனா ஒன்றாய் பிறந்தால் பனி தூவும் நீர்மலை மேல், நீதான் பார் நதி அலையை போல் நல்ல பேர்.
அட எதுக்காக கோவப்படுறீங்கன்னு கேட்டு சொல்டா. கோவப்படும்படி நான் ஒண்ணும் செய்யலையே. வந்து வந்து மன்னிச்சிருங்க. நல்லா இருக்கு. தனியா இருக்கிறாளே கலாட்டா பண்றியா? உனக்கு என்ன துணிச்சல்? போங்க. ஒரு பொண்ணை விரும்புறேன் அவன்னு நினைச்சிட்டேங்க. இந்த ஊர்ல நீங்க விரும்புற பொண்ணு மட்டும் தான் இருக்காளா? பொம்பளை பைத்தியம் முடிச்சு அலையறவங்களுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் தன்னை காதலிக்கிறதா தான் தெரியும். புத்திசாலிங்க, பைத்தியக்காரல்ல. இத பாருங்க, உங்க காதலை நான் இல்ல. இனிமே காதல் கீதல்ல எந்த பொண்ணு பின்னாடியா சுத்துனீங்க கண்ணு வைங்க, ஜாக்கிரதை. ஆகட்டுங்க. அழகா இருக்காரு, நல்லா இருக்காரு. கொஞ்சம் பயந்துக்கணும். உங்ககிட்ட அடங்கி நடப்பாரு கௌரி. போடி. எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். இவ என் தோழி. தோழியா? தோழின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட பாசமுள்ள தங்கச்சின்னு சொல்றேன். கொஞ்ச நாள்ல இவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்போ இவங்க கல்யாண பத்திரிக்கை வருமா? அனுப்புறேன். என்னோட அக்கா உங்க வீட்டுக்கு வர போறா. சந்தோஷமா வச்சுக்குங்க. இவளை கஷ்டப்படுத்தாதீங்க. இவ ஒரு அப்பாவி பொண்ணுங்க. பாரு கீதா, அவரை பார்த்தாச்சு, அக்காவுக்கு சிபாரிசு பண்ணியாச்சு. இப்ப புரிஞ்சுது. நான் இங்க இருந்து போகணும், அதானே? அக்காவும் தங்கையுமா சேர்ந்து எங்கிட்ட நாடகம் ஆடினீங்களா? கை காட்டு, கை காட்டு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நல்லா அலங்காரம் பண்ணலையா? ஐயோ உன்னைத்தான் பாருங்க. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? உள்ள போய் பொண்ணு அலங்காரம் பண்ணுங்கம்மா. என்னமா ஏன் மணிசாமி சொல்லுங்க, நீங்க பார்த்து கொஞ்சம் சொல்லக்கூடாதா? நல்ல ஆளு இதை தூக்கி மாட்டுறதுக்காக பழகுனா பாத்து சொல்லையா? ஏன் இந்த புரோகிதரை வேற காணா? ஊர்வலம் வர வேண்டிய நேரம் முருகா பாரு. இப்ப நீ அந்த ரம்பையாட்டம் இருக்க கீதா. என் திருஷ்டியே விழுந்துடும். போங்கக்கா. என்ன அழகா அலங்கரிச்சு அழகு சுந்தரியா மாத்திட்டேன். உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அங்கு போனதும் என்ன மறக்க மாட்டியா கீதா? பொண்ணு என்னால எப்படி மறக்க முடியும்? நான் மறக்கவே மாட்டேன். இங்க இருந்து நீயும் போயிட்டா யாரு இருக்கா எனக்கு? நீ நல்லா இருக்கணும் கீதா. கீதா, மாப்பிள்ள வராரு. உன் புருஷன் எப்படி இருக்காருன்னு நானும் பார்க்கணும். வா வா. வாங்க வாங்க. மணிசாமி எல்லாரும் வந்துட்டாங்களே, வேலைகளை ஆரம்பிக்கலாமே. வலது கால எடுத்து வச்சு போங்க. வணக்கம் மாப்பிள்ள, வாங்க உட்காரு. என்ன மணிசாமி ஆரம்பிக்கலாமே? எல்லாமே தயாரா இருக்கு. பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுப்பா. இதோ அழைச்சிட்டு வரேன். அடாடா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா. சீக்கிரம் போட்டு வாங்க. வாம்மா, நீ சௌக்கியமா இருக்கணும்மா. நீ மஞ்சள் குங்குமத்தோட பெருவாழ்வு வாழணும். கீதா, நீ நல்லா இருக்கணும்மா. உட்காரமா. அக்னி சாட்சியாக இந்த சுபவேளையில் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாகி விட்டீர்கள். பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்க சொல்லுங்க. மறந்துட்டேன் மனுஷாமி, இது எடுக்க சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம். கௌரி, என்னடி பண்றா? என்னம்மா நீயா? அப்ப அவ யாரு? யாருன்னு நீங்களே பாருங்க. மனப்பொண்ணு கௌரியா? ஆமாம்மா. என் கௌரிய ஆனந்த் காதலிச்சு கல்யாணம் பண்ண போற விஷயம் எனக்கு அப்பவே தெரியும். இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையோட என் கையாலேயே கௌரிக்கு நகனட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணேன். இவளை கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பி வச்சதும் நான் தான். இதான் வளராத வாய மூடு. இந்த கல்யாணத்துல ஒத்துக்க மாட்டேன். மணிசாமி, அவனை துரத்துங்க. அவன் நிக்கிற இடத்துல என் பொண்ணை நிக்க வைக்க போறேன்.
கல்யாணங்கிறது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும் கஜபதி. அக்னி சாட்சியா கௌரி கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். வாழ்க்கையில இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்ட மாட்டேன். கஜபதி, நீங்க சொல்றது புரியலையே. ஆனந்துக்கு என் பொண்ணு கீதாவைத்தான் நிச்சயம் பண்ணணும். ஆனா அவங்க தம்பி தாலி கட்டி இருக்கிறது என் வீட்டு வேலைக்காரிக்கு. வேலைக்காரியா? ஆனந்த், நீ ஒரு வேலைக்காரியை மறந்துகிட்டு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறியா? மத்தவங்களுக்கு அவ வேலைக்காரியா இருக்கலாம்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவ எனக்கு மனைவி. இந்த புனிதமான பந்தத்தை எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஒரு பெண்ணை வாழ்க்கை துணைவையா ஏத்துக்கிட்ட பிறகு அவளை கைவிடுறவன் வாழ தகுதி இல்லாதவன். கௌரி பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கா அவன் தங்க. அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. கௌரி, அம்மா கிட்ட ஆசை வாங்கிக்க. அம்மா, ஒரு நாள் கூட கௌரி கிட்ட நீ அன்பா நடக்கல. உனக்காக எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சா. இப்பவாவது கருணை காட்டு. இன்னைக்கு வளர்ந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போறா. இப்பாவது மகளா பாவிச்சு ஆசை கூறுங்கம்மா. அப்பா, நீங்களாவது கௌரிக்கு ஆசை கூறி அனுப்புங்க. கீதா, உனக்கு புத்தி இருக்கா? இவளுக்கு நான் ஆசீர்வாதம் சொல்லி அனுப்புறதா? உன்னை ஏமாத்தி உன் மாங்கல்யத்தை பறிச்சுக்கிட்ட சுயநலக்காரி இவா. இவனை நான் இனிமே வாழ விட மாட்டேன். ஏன் லீலா, ஏன் பாத்துக்கிட்டு எல்லாரும் அனாதையா வந்த கழுத ஒண்ணு ஆதரிச்சு சோத்த போட்டதுக்கு என்ன இது? நல்ல மனசு இல்லாதவங்க ஆசை கூறி என்ன பிரயோஜனம்? கௌரி, கீதா, வாமா, தீர்க்க சுமங்கலியா இருமா. ஆனந்த், வாங்க வாங்க போலாம். கௌரி, இது வந்துட்டேன். கௌரி, என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு. உங்களை தான் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன மட்டும் தான் கொண்டு வந்திருக்கனா? இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன். சொல்லட்டா? என்னது? சொல்லட்டா? சொல்லுங்க. சொல்லிடுவேன். அட, திருஷ்டி விழும். திருஷ்டி விழட்டுமே. ரொம்ப அழகா இருந்தா திருஷ்டி விழத்தான் செய்யும். இந்தா. நல்லா இருக்குங்க. கட்டிட்டு வா சொல்றேன். ஐயோ, யாரா பாத்து போறீங்க. பார்த்தா இல்ல, ரசிக்க வேண்டியது ரசிக்கிறது தப்பு இருக்கு. இந்த பாரு, சீக்கிரம் தயாராயிடு, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படியே வெளியில போயிட்டு வருவோம். ராணி சந்தோஷத்தை பார்த்தா தம்பி காஞ்சிபுரம் பட்டுப்படம் மட்டும் இல்ல, காஞ்சிபுரத்தையே வாங்கி தந்த மாதிரி குதிக்கிறா. வாங்கி தந்த மாதிரி குதிக்கிறா. நீ அந்த படையை கொடுத்துட்டு வீட்டு வேலையை போய் பாரு. போய் வேலையை பாரு. இல்லக்கா, அவர்கிட்ட சொல்லாம நான் எப்படி கொடுக்க முடியும்? என்ன முடியாத சொல்ற? என்ன திமிரு? உனக்கு முன்னால வந்தவனா? நேத்து வந்த கழுதனி. உன் அப்பா வீட்டு படத்துல வர என்ன திட்டுங்க, நான் கேட்டுக்கிறேன். அப்பாவை பத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க. அடியாத்தே, தன் பொண்ணு வேலைக்காரியாகும்படி செஞ்ச அப்பனை பத்தி சொன்னா உனக்கேண்டி அம்மா இப்படி மூக்குக்கு மேல கோவம் வருது? புறங்கோத்திரம் இல்லாத நாதாரி நாதாரி. போது, நிறுத்துங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். எங்க அப்பா வேற யாரும் இல்ல, ஜமீன்தார் ஜெயபாலன் தான். ஜெயபாலனா? என்னங்க புரியுதா உங்களுக்கு? தம்பி மனைவி நம்ம விரோதியின் மகன் இல்ல. விரோதியின் மகள் இங்கே இருக்க கூடாது. அதானே, எப்படி இருக்க முடியும்? அதையும் நான் பாக்குறேன். போறீங்க. இவ இங்கதான் இருக்கணும். விரோதியின் மகளானாலும் அவளும் இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் தான். அவ என் மனைவி. விரோதியின் மகன் இங்க இருக்கிறது உங்களுக்கு அவமானம்னா என்னை இங்கிருந்து இன்னைக்கே அனுப்பி வச்சிடுங்க. இங்க இருந்து போகும்படி மூத்தவர் சொல்லிட்டா சேர்ந்தே போயிடலாம். பெரியண்ணா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லணும். அப்பா காலமான பிறகு அவர் இருந்த காலத்தில் அவரை எதிர்த்தவங்க, அவருக்கு துரோகம் பண்ணவங்க துடியா துடிச்சு செத்து போயிட்டாங்க. இப்பவும் பழைய விரோதிகளை பத்தி பேசி நமக்குள்ள விரோதம் உண்டாக்குறதுல என்ன நியாயம்? இனி இங்க இருக்கக்கூடாது. புறப்படு, போகலாம்.
அம்மா, இது கௌரவமான குடும்பம். எங்க வீட்டுக்கு மருமகா வந்தவ யாரானாலும் இந்த வாசப்படியை தாண்டக்கூடாது. நீ இங்க இருந்து போக கூடாது. போகாதம்மா, உன்னை நான் வாழ்த்துறேன். உள்ள போமா. நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷமாச்சு, ஒரு புள்ள பூச்சி கூட உண்டாகல. இவ 8 மாசத்துக்குள்ளேயே கர்ப்பவதி ஆயிட்டாளே. அவ மட்டும் ஒழுங்கா புள்ள பெறவே கூடாது. முதல்ல நான் தான் பெறணும். அந்த மூதேவிக்கு புள்ள பிறக்க கூடாது. கீழப்பத்திரம் நடக்க கூடாதா? நேரம் விழுந்திருப்பிய கௌரி. கால் சறுக்கிடுச்சுங்க. இப்ப நீ விழுந்தா என்ன ஆகும்னு யோசிச்சியா? வரும்போது சறுக்கிடுச்சா இல்ல சறுக்கும்படி பண்ணாங்களா? சூழ்ச்சி பண்ணக்கூடிய அன்னிங்க ஏதாவது செய்வாங்க. நான் சொல்றதை கேள் கௌரி. நீ விரும்புறா வேற வீட்டுக்கு 2 பேரும் இன்னைக்கே போகணும். என்னங்க, இப்ப சொன்னதோட இருக்கட்டும். இனிமே இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க. அக்கா எல்லாம் அம்மா வட்டம் பாத்துக்கிறாங்க. நீ உலகம் தெரியாதவ. இப்படியா இருக்கிறது? இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. இன்னையிலிருந்து 10வது நாள் உனக்கு சீமந்தமாச்சே, அதை யார் நடத்தி வைக்கிறது? ஆதரிச்சவங்களும் கைவிட்டுட்டாங்க. பாக்கலாம் அந்த சமயத்துல யார் உனக்காக வர்றாங்கன்னு. இந்த வேலைக்காரிக்கு சீமந்த செய்ய யார் வருவாங்க? அன்னைக்கு உன் மானமும் போயிடும். அந்த காட்சியை பார்த்தா தான் எங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும். அம்மா, நீதான் இந்த சமயத்துல என்ன காப்பாத்தணும். உனக்கு நான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேம்மா. உன்னை தவிர வேற யாருமே எனக்கு இல்லையே. சிவபெருமான் தயவால எனக்கு ஒண்ணு நேரக்கூடாது. எங்க பெரியக்கா என்ன கேவலமா பேசுறாங்க. உனக்கு எப்படி சீமந்தம் நடக்கும்னு அவங்க என்ன கேலி செய்யறாங்கம்மா. இப்ப நான் என்ன செய்வேம்மா? மகளே, அம்மா, அவசரப்படாதே கௌரி. என் நினைவு உனக்கு இல்லை என்றாலும் உன்னை ஒவ்வொரு கணமும் நினைக்கிறேன். உன் சீமந்தத்திற்காக நீ ஏன் கவலைப்படாய்? கவலைப்பட வேண்டியவள் நான். சீமந்தத்தை நடத்துவதற்கு உன் வளர்ப்பு தாய் தந்தையர்கள் அங்கு வருவார்கள். உன் தாயாக நான், உன் தந்தையாக என் கணவர். வணக்கம். வாங்கம்மா. வணக்கங்க. பார்வுகளும் பசுபதி மகன் சேதுபதி, அந்த சேதுபதியின் மகன் லட்சுமிபதி, அந்த லட்சுமிபதியின் தம்பி ருத்ராபதி, அந்த ருத்ராபதியின் மகன் ரகுபதி, ரகுபதியின் பேரன் கஜபதி. அடியேன். சரிதாங்க. சதிபதிகளான நாங்கள் கொண்டு வந்த சிறு காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சேவகர்களே, கொண்டு வாருங்கள்.
சம்பந்தி எல்லாம் சரிதானே? நல்லா கேட்டீங்க. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். எல்லா வெற்றிகளும் உண்டாக்குக. புரியலையே, மாறிட்டீங்க போட்டிருக்க இப்போ. இல்ல இல்ல, அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு கேக்குறீங்களா மாப்பிள்ள? அவரு கிருஷ்ணலீலா நாடகத்துல மோகினி வேஷம் போட போறாரு, அதுக்காகத்தான் இப்படி பேசி பாக்குறாரு. என்னங்க? கிருஷ்ணலீலா நாடகத்துல மோகினி வேஷமா? சொல்றது ஒழுங்கா சொல்ல வேண்டாம். அத சொன்னதுனால இப்ப தப்பு என்னங்க? நாம கௌரிய பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். வாங்க உங்க கௌரி, நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். சௌக்கியமா இருமா. கௌரி, இத பாருமா, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. கையில போட்டுக்கோ. இது நாக கங்கணம், உன்னை எப்பவும் காப்பாத்தும். போட்டுக்கோமா. வாமா கௌரி, நேரமாச்சு. வாமா வாமா, உட்காருமா, உட்காரு. எங்க வீட்டு கௌரிக்கு சீமந்த கல்யாணமே, தீர்க்க சுமங்கலிகளே வாழ்த்துங்கள் கௌரியை, வாழ்த்துங்கள் கௌரியை, வாழ்த்துங்கள் கௌரியை. கௌரி, அம்மா வாமா வாமா போகலாம். அட, அதுக்குள்ள புறப்பட்டா எப்படி? சாப்பிட்டு போலாம். சாப்பிட்டு போலாங்க. இல்லக்கா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு விரத நாள். வெறும் பால் தான் குடிப்பாங்க. அவ்வளவுதானே? நாங்க பால் கொண்டு வரோம், பால் கொண்டு வரோம். அம்மா. கௌரி, சாப்பிடுங்க சம்பந்தி, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சம்பந்தி. சம்பந்தி, எங்களுக்கு ஒரு விரதம் இருக்கு, அதனால 4 பேருக்கு மத்தியில நாங்க சாப்பிட மாட்டோம். ஆமாக்கா, எங்க அப்பா அப்படித்தான். வாங்க நாம போகலாம். சரி. என்னக்கா, என்னாச்சு? உங்க அம்மா அப்பா பாம்பாட்டம் இருக்காங்க. ஆமா கௌரி. இல்ல இல்ல, அவங்க எப்படி பாம்பாக முடியும்? வாங்க போய் பார்க்கலாம். இதோ அப்பா அம்மா பாம்பாட்டம் இருந்தாங்களே, பாம்பாட்டம் இருந்தாங்களே. அது உங்களுக்கு ஏற்பட்ட பிரமை. பிரமாதம். பால் ரொம்ப பிரமாதம். மகளே, போகலாமா? போகலாம். சொல்லிட்டு வாமா. இப்போ புறப்படுறியா? உடம்ப கவனிச்சுக்கங்க. என்ன பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு யுகமா தான் இருக்கும் கௌரி. நல்லா இருக்கு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் சீக்கிரம் வந்துருவேன். உடம்ப கவனிச்சுக்க கௌரி. புறப்படமா, நேரமாகுதுல்ல. வாமா, போயிட்டு வரோம் மாப்பிள்ள. வணக்கம் தந்தையே. பூலோகத்திலிருந்து வருகிறாயா? உன்னுடன் அழைத்து வந்திருக்கும் மானிட பெண் யாரம்மா? இவளை இங்கே அழைத்து வந்தாய்? தந்தையே, இவள் தான் கௌரி. இவள் என் மானசீக மகள். பூலோகத்தில் இவள் துன்பப்படுகிறாள். அங்கே இவளுக்கு யாரும் இல்லை. விரைவில் இவள் தாயாக போகிறாள். அதற்காக இவளை இங்கு அழைத்து வந்தேன். ஆசி கூறுங்க, மறுக்காதீர்கள். ஆமா, கௌரி. ஓ மகளே. தீர்க்க சுமங்கலியாக இரு மகளே. அதிதிகளை ஆதரிப்பது நாகலோகத்தின் பண்பா. உன்னை வாழ்த்துகிறேன் மகளே. உனக்கு நல்ல மகன் பிறப்பான். நீ பூலோகம் சென்ற பிறகும் எமது நாகலோகத்தின் நினைவு என்றும் நிலைத்திருப்பதற்காக உன் மகனுக்கு சூட்ட வேண்டிய பெயர் நாகேந்திரன். அப்படியே ஆகட்டும். இதை நினைவில் வைத்துக் கொள். உனக்கின் வாழ்த்துக்கள். கௌரி, மகன் பிறந்திருக்கிறார். தந்தையின் ஆசை நிறைவேறியது. இவன் பேர் நாகேந்திரன். அழுது கொண்டே இருக்கிறான். அம்மா, உன்னை வாழ்த்துகிறேன் மகனே. நீ பூலோகம் சென்ற பிறகு எனக்கு எல்லாமே சூன்யமாகிவிடும்.
பிரசவத்திற்காக வந்த மகள் தாய் வீட்டிலே இருக்க முடியுமா? போய் வா. கௌரி, மகளே கௌரி, சௌபாக்கியவதியாய் இரு மகளே. மகேஸ்வரன் உன்னை ரட்சிப்பார். நாகேந்திரனை கவனித்துக் கொள். புறப்படு. கடவுளே, உங்க கருணையினாலே நாகேந்திரனை பெற்றெடுத்தேன். பெரிய பாக்கியசாலினா. இவன் அப்பா இவனை இப்ப பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். கடவுளே, என் மஞ்சள் குங்குமத்தையும் என் பிள்ளையும் காப்பாத்து. அம்மா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆமாம்மா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சாமிகள் வராங்க. சுவாமிகளா? பெரிய ஞானி. நடந்த சம்பவங்களையும் நடக்க போறதையும் முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, பெரிய மகான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வணக்கம் சுவாமி. என் மகன் நாகேந்திரனை வாழ்த்துங்க. அப்படியே. ஆயுள் கெட்டிதான். 32 லட்சணங்களும் உள்ளவன். எதிலும் பற்றற்றவன். பராக்கிரமி, உத்தமன் இவன். இருப்பினும் புரியலையே சுவாமி. இந்த குழந்தையின் முகத்தை இவன் தந்தை பார்க்கவில்லையே. இல்ல சுவாமி, இப்பதான் பார்க்க போறோம். வேண்டாம், இவனை அங்கே கொண்டு போகாது. ஏ, ஆபத்து ஏற்படும். ஆபத்தா? என்ன அது? விபரமா சொல்லுங்க. விதியின் விளையாட்டை யாரால் தடுக்க முடியும்? அதாவது இந்த பாலகனுக்கு 5 வயது ஆகும் வரை அப்பா மகன் ஒருவரை ஒருவர் சந்திக்க கூடாது. சந்தித்தால் இவன் அப்பா அகால மரணம் அடைவான். கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிறீங்க? என் மனைவி கௌரி எங்க இருக்கா? பிறந்தது ஆனா பொண்ணா? புரியலையே. அவ எங்க போனாடோ? கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? அவரை பார்த்து குழந்தை முகத்தை காட்டக்கூடாதுங்கிற சூழ்நிலைக்கு இது என்ன ஆளாக்கிடுச்சு.
பிரேதங்களை கட்டி காக்கின்றவளே, ஜெய் பத்ரகாளி அம்மா தாயே. சிஷ்யா தேவா, அம்மா மகாகாளியை சந்தோஷப்படுத்துவதற்கு இவ்வளவு காலம் பூஜைகள் செய்தும் தேவி காட்சி தரவில்லை. அது நிறைவேறும் சமயம் வந்துவிட்டது. இதோ 32 லட்சணமும் பொருந்திய பாலகன். சமயம் வரும் வரை பத்திரமாக பார்த்துக்கொள். தங்கள் உத்தரவு குருதேவா. வந்துட்டியா மீனாட்சி? வா, நாகேந்திரனை காட்டுறேன். குழந்தை குழந்தை எங்க? நாகேந்திரா, நாகேந்திரா, ஐயோ நாகேந்திரா, என் குழந்தை எங்க? மீனாட்சி, என் குழந்தை எங்க? என் குழந்தைய காணமே. இனிமே அழவே மாட்டான். வாங்க போலாம். பாரு நாகலோகத்தின் ராணி பாடுகிறாளாரிரோ. பாரு நாகலோகத்தின் ராணி பாடுகிறாளாரிரோ. ஏன் இந்த கோலம்? உங்களிடம் ஒப்படைத்த அந்த பாலகன் எங்கே? உங்களை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டது சொல்லுங்கள். மகாகாளி தாயே, கௌரி, அம்மா, இதோ உன் மகன் நாகேந்திரன். நாகமாதா, என் மகனை காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்க. இல்லைன்னா நான் உயிரையே விட்டிருப்பேன். எல்லாம் எனக்கு தெரியும் கௌரி. மகனுக்கு 5 வயது வரை அப்பா பார்க்க கூடாதென்று உன் புருஷனை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கௌரி, என்னுடன் நாகலோகத்திற்கு வந்துவிடு. அங்கே மகன் பத்திரமாக இருப்பான். இல்லைம்மா, அந்த சீதா தேவி லவகுசர்களையும் சகுந்தலை தன் மகனையும் காப்பாத்தி அவங்க கணவன்மார்களிடம் தன் பிள்ளைகளை ஒப்படைச்ச மாதிரி நானும் என் மகனை கணவரிடம் ஒப்படைக்கிறேன். என் தலைவிதி எப்படியோ அதன்படி கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். அம்மா, எனக்கு ஆசை தாருங்க. எனக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் காப்பாற்றணும். கௌரி, என்னுடைய நல்லாசி எப்பொழுதும் உனக்கு இருக்கிறது. கௌரி, இதோ நாகமணி. இதை ஜெபித்துக் கொண்டால் நாகலோகம் வந்து சேரலாம். எல்லாம் உங்க கருணைதாம்மா. வா கௌரி. கௌரி, இதுதான் உன் வீடு. நல்லதம்மா, நலமாக இரு.
என்னங்க என்னங்க என்ன காப்பாத்துங்க, என்ன அவங்க துரத்திட்டு வராங்க, காப்பாத்துங்க. யார் நீ? என்னங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன அவங்க அடிக்க வராங்க, உங்க காலை பிடிக்கிறேன், என்ன காப்பாத்துங்க. ஒழிஞ்சுக்க. என்னங்க இந்த வீட்டுக்குள்ள திருட வந்தானா? திருடனா? அப்படி யாரும் இங்க வரலையே. அப்ப சரி, வாங்க போலாம். நல்ல அழகா இருக்கான் பையன். உன் குழந்தையா? குழந்தைய கொடுத்துட்டு வெளியில போ. எங்க போறது? இப்போ இந்த இடத்துல நீயும் நானும் தான் இருக்கோம். நாம 2 பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாமா? நன்றி கட்ட அயோக்கிய பயலே, உன்னை காப்பாத்தினதுக்கு கைமாறாயினே. போயிடு இங்க இருந்து, மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு. மரியாதையா சொல்றேன், என் ஆசையை நிறைவேற்று, இல்லன்னா உன் குழந்தைய நீ பார்க்க முடியாது. என் விருப்பத்தை நிறைவேற்றுறா இல்லையா? என் குழந்தை, என் குழந்தை. பருவமழை இல்லாம வாடுறோம். 2 வருஷமா மழை பெய்யல. இந்த வருஷமா அதே நிலைமை தான். ஏதாவது ஒரு வழி செஞ்சாகணும். ஜெய் சங்கரா, ஜெய் வாழ்க. பக்தர்களே, உங்கள் கஷ்டங்களுக்கு காரணம் என்னவென்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? சுவாமி, எங்க கஷ்டத்தை போக்க ஒரு வழி சொல்லுங்க. ஒரு நடத்தை கெட்டவள், தெய்வ பக்தி இல்லாதவள் இங்கே இருக்கிறாள். அவள் இங்கே இருக்கும் வரை உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கவே பிறக்கா. சுவாமி, அவ எங்க இருக்கா சொல்லுங்க. வாருங்கள் என்னுடன். ஏன் பேசாம நிக்கிற? உன் பெயர் என்ன? எங்கிருந்து வந்த? யார் நீ? கேட்பதற்கு பதில் சொல்லவில்லை. அவள் பதில் சொல்லாமல் அப்படியே நிற்கிறாள். அவள் உண்மையை சொல்லவே மாட்டாள். இந்தாமா, உண்மையை சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டா? டேய், நெருப்ப வச்சு கொடுத்துங்க. நிறுத்துங்க. நீங்க யார குற்றவாளின்னு தண்டிக்க போறீங்களோ அவ என் மனைவி. அப்படியா? இவங்க உங்க மனைவியா? அப்ப சுவாமி இவளை பத்தி சொன்னது? சுவாமியா? இந்த போலி சாமியார் வார்த்தையை நம்பி ஒரு நிரபராதியை சித்திரவதை செய்ய போறீங்களே, உங்களுக்கு புத்தி இல்ல? நீங்களா? நான் உன்னை பார்க்க வரல, என் மகனை பார்க்கத்தான் வந்தேன். எங்க இருக்கா என் மகன்? எங்க இருக்கா? வேண்டாங்க, உள்ள போகாதீங்க. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கருணை காட்டுங்க. கௌரி, அம்மா நீங்களா? மகளே, சொல்வதை கேள். இந்த பயங்கர காட்டுக்குள் ஒரு பெண் தன்னந்தனியாக வாழ முடியுமா? மீண்டும் சொல்கிறேன், என் வார்த்தையை தட்டாமல் குழந்தையுடன் வந்துவிடு. இல்லை. அடடே, மகன் நாகேந்திரன் வளர்ந்து விட்டானே. ஆமாம்மா, இப்போ இவனுக்கு 2 வயசாயிடுச்சு. எல்லாம் உங்க கருணைதான். இன்னும் 3 வருஷம் முடியணுமே. பாப்பா. ஆனந்த், வருஷம் 5 முடிஞ்சு போச்சு. கௌரிக்காக நீ கவலைப்படுற, அவளை மறந்துடு. முடியாதுண்ணா, அவளுக்கு என்னால மறக்கவே முடியல.
பயப்படாது. அது நாகதேவதையா இருக்கும். நீ பிறந்தது கூட நாகலோகத்துலதான். வா பாக்கலாம். நாகமாதா, வா ராஜா வா. வா. पशुपति परमेशा जय पार्वती अरुणेशा श्री पशुपति परमेशा जय पार्वती अरुणेशा ब्रह्मा विष्णु कोंडाडुम ब्रह्मा विष्णु कोंडाडुम जगम पुगळ सर्वेशा ओम हर हर महादेवा ஆகாயம் நிலம் யாவும் ஆளும் பெருமானே தினம் ஆளும் பெருமானே மானும் பிறை மதித்தானும் மானும் பிறை மதித்தானும் ஏந்தும் பகவானே ஓம் ஹர ஹர மகாதேவா நீரலை பொங்க நர்த்தனம் புரிபவனே சிவசக்தியின் நாயகனே ஜடை முடியும் புலி உடையும் ஜடை முடியும் புலி உடையும் எழில் கொஞ்சிடும் சிவனே ஓம் ஹர ஹர மகாதேவா ஓம் ஹர ஹர மகாதேவா ஓம் ஹர ஹர மகாதேவா. ஏன் கௌரி இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க? இன்னும் 2 நாள்ல தீபாவளி வருது. வேண்டியதெல்லாம் பண்ணிட்டியா? தம்பி, நீ மட்டும் இங்க தனியா இருக்கிறியே? இல்லப்பா, நான் போய் சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். கௌரி, அம்மா, இவன் கேட்கிற கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே. அவனுக்கு நான் சொல்கிறேன். மகனே நாகேந்திரா, உண்மைதானா? உண்மைதான் கண்ணா. அம்மா, 7 நாளுக்கு அப்புறம் நான் அப்பாவை பார்க்க போறேன். இந்த விஷயத்தை உங்களால சொல்ல முடியலையே. கௌரி, ஏன் இப்படி இருக்கிறாய்? 2 நாட்களாக நீ வெளியில் செல்லவில்லை, வழியில் விற்க போகவில்லை. என்ன செய்வேம்மா, மனசு சரியா இல்லையே. கவலையை விடு. வளையல்களை எடுத்துக்கொண்டு என்னுடன் வா.
வளையல் அம்மா வளையல். கண்ணு பட்டு போகாதோ போட்டாப்பாயன் கனக பொங்கலையில் கொஞ்சி
நினைக்காத நேரமே இல்ல. கௌரி, இப்ப நீ எங்க இருக்க? கௌரியா? எந்த கௌரி? எந்த கௌரியா? என்ன சொல்ற? எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து. என் கௌரி, வளையல் வியாபாரம் பண்றியே எதுக்காக? ஆனந்த் எங்க? குழந்தை ஆனா பெண்ணா? பாருங்க, என்ன பத்தி தெரியாம பேசுறீங்க. நீங்க சொல்ற கௌரி நான் இல்ல. அம்மா அம்மா, ஊஞ்சல் ஆடுறேம்மா. கௌரி, என்ன சொல்ற கௌரி? உன்னோட வளர்ந்த சகோதரி கிட்ட பேசுறதுக்கு ஏன் இப்படி தயங்குற? நான் கௌரி இல்ல. அம்மா, ஊஞ்சல் ஆடுறேம்மா. அப்புறம் சொன்னேன்ல. பாருக்கண்ணா, நான் உன் சித்தி. உன் பேர் என்ன? என் பேரு நாகேந்திரன். அப்படின்னா உன் அம்மா பேரு? எங்க அம்மா பேரு கமலா. நான் என்ன செய்தேன்? அன்பான தங்க கிட்ட, உயிருக்குயிரான சகோதரி கிட்ட நான் கௌரி இல்லைன்னு பொய் சொல்லிட்டேனேம்மா, பொய் சொல்லிட்டேனே. அழாது மகளே, சகோதரிக்காக வேதனைப்படுவது தெரியும். ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், நீ எடுத்துக்கொண்ட 5 வருட தவம் முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. அப்படின்னா மனசுல ஏன் பயம் தோணுது? ஏதாவது கஷ்டங்கள் நேருமா அம்மா? இல்லை இல்லை இல்லை, பரமேஸ்வரன் இருக்கிறார். 2 நாட்களில் தீபாவளி பண்டிகை முடிந்துவிடும். உன் கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். அதன் பிறகு உன் கணவனை சந்தித்து விடுவாய். நாகேந்திரனையும் தந்தையையும் சந்திக்க வைப்பாய். அம்மா, அப்பா என்ன பாக்கிறதுக்கு வருவாரா? சொல்லுமா. வந்துட்டீங்களா? உங்களைத்தான் பாக்கணும்னு நினைச்சேன். பார்க்கணும்னு நினைச்சியா? பாக்க நினைச்சது என் அக்கா எங்கன்னு கேக்குதா. உங்களுக்காக அப்பா அம்மா கூட சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சது அவன் சுகமா இருக்கணும்னு தான். கண்ணீர் விட்டு கஷ்டப்படுறதுக்காக இல்ல. மறுபடியும் கேட்கிறேன், என் அக்கா எங்க இருக்கா? எதுக்காக அவளை விட்டு விட்டு வெளியே போக சொன்னீங்க? கீதா, பொறுமையாயிரு. அவசரப்படாம நான் சொல்றத புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்காதே. என்ன சொல்ல போறீங்க? உங்களோட சண்டை போட்டு வெளியே போயிட்டான்னு சொல்ல போறீங்க? அதெல்லாம் இல்ல கீதா. அதாவது 5 வருஷங்களுக்கு முன்னால கௌரிய உங்க வீட்டுக்கு பிரசவத்துக்காக அழைச்சிட்டு போனாங்க. பிறகு உங்க வீட்டுக்கு நான் போனேன். உங்க அப்பா அம்மா தெரியாதவங்களாட்டும் நடந்துகிட்டாங்க. அதுக்கு பிறகு என் கௌரியை பார்க்க எங்கெல்லாமோ தேடினேன். இத்தனை நாளாகி கௌரியை கண்டுபிடிக்க முடியல கீதா, அவளை கண்டுபிடிக்க முடியல. இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. அதனாலதான் கௌரி என்ன பார்த்தோம், என்கிட்ட பேசல. கௌரி உன்னை பார்த்தாடா? எங்க ஊர் கடற்கரையில பார்த்தேன். கௌரியோட ஒரு பையனும் இருந்தா. கூட பையனா? இப்பதான் புரியுது. அப்படின்னா கௌரி இங்கதான் இருக்கும். இப்போ போய் அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். தட்சகா, உன்னை நான் அழைத்த காரணம் என்னவென்று தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. மரணம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டவன் நீ. நாகதேவதையின் அமிர்தம் உண்டதால் மீண்டும் உனக்கு உயிர் கிடைத்தது. அதே அமிர்தம் மீண்டும் உனக்கு உயிர் கொடுக்காதென்று தெரிந்து கொண்டாயா? தெரியும். எமக்கும் தெரியும் உன்னை விட கொடிய விஷமுள்ளவன் இந்த நாகலோகத்தில் வேறு யாரும் இல்லை என்று. என்ன செய்ய வேண்டும்? உன் மனைவி யாரை மகளாக நேசிக்கிறாளோ, தீர்க்க சுமங்கலியாயிரு என்று யாருக்கு நீ ஆசி கூறினாயோ, அந்த கௌரியின் கணவன் ஆனந்தனை. இல்லை, அது என்னால் முடியாது. இது விதியின் தீர்ப்பு. பாசத்தை விட கடமை பெரிது தட்சகா. தீபாவளி என்று ஆனந்தனும் மகனும் சந்திக்கப் போகிறார்கள். அப்போது நீ ஆனந்தனை தீண்ட வேண்டும். நீ தீண்டிய பிறகு அந்த விஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஒருவேளை பாசத்தை முன்னிட்டு அந்த விஷத்தை மீண்டும் நீயே எடுத்துக் கொண்டால் அத்துடன் உன் வாழ்வு முடிந்துவிடும். போ, என் கட்டளையை நிறைவேற்று. நாகேந்திரா, மகனே நாகேந்திரா. என்னம்மா? பாரு, இன்னைக்கு தீபாவளி. எல்லாம் இன்னையோட தீண்டுடும். அமாவாசை ராத்திரி முடிஞ்சதும் நம்ம வாழ்க்கையில பிரகாசம் ஏற்பட போகுது. கூடிய சீக்கிரம் அப்பா மாளிகைக்கு உன்னை அழைச்சிக்கிட்டு போறேன். நிஜமா? என்ன அப்பா இதை அழைச்சிட்டு போறீங்களா? ஆமாப்பா, கட்டாயமா அழைச்சிக்கிட்டு போறேன். இப்போ நம்ம 2 பேரும் போய் உனக்கு பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இனிமே நமக்கு கவலையே இல்ல. அம்மா, அதுக்கு நான் பெரிய பையனா வாழ்ந்துட்டேன். சின்ன பையனாட்ட கைய பிடிச்சு நடந்தா அப்பா சிரிக்க மாட்டாரு. நான் தனியா போறேன். ஊசி பட்டாசு வேடிக்கையாக வச்சாலே வெடி டபா டபா. நான் போயிட்டு வரேம்மா. சீக்கிரம் வந்துருப்பா. சரிம்மா.
என்றுமே ஏற்படாத சந்தோஷம் என்று ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதில்லை. உயரம் என்ற பெருங்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த கௌரி சந்தோஷம் என்ற கரை சேரும் பொன்னான நாள் இது. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? ஏன் மௌனம்? நாம் இருவரும் இன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாகலோகத்தை அலங்கரித்து தீபாவளியை கொண்டாட வேண்டும். ராஜா, நாளைக்கு நான் எங்க அப்பா பார்க்க போறேன். இப்ப நாம 2 பேரும் போய் பட்டாசு வாங்கிட்டு வரலாமா? எழுந்து ராஜா, எழுந்து. நட. அப்படித்தான். நடடா, சீக்கிரம் நட. போடா, போடா ராஜா. தம்பி, தம்பி, என்ன பெரியவரே? தம்பி, எனக்கு உடம்பு முடியலப்பா. வயிற்று வலி தாங்க முடியல. இப்படியாவது அந்த பக்கம் என்ன விட்டுட. இல்லையா, இன்னைக்கு தீபாவளி, பட்டாசு வாங்க போறேன். நாளைக்கு எங்க அப்பாவை பார்க்க போறேன். அம்மா, அம்மா, முடியலையே கடவுளே. தம்பி, உனக்கு பட்டாசு தானே? எவ்வளவு வேணும்னாலும் வாங்கி தர்றேன்ப்பா. அதுவும் அந்த பக்கம் என்ன அழைச்சிட்டு போறியாப்பா? நிஜம்தானா? சரி. வாப்பா, வா மகனே. நீ என்ன எடுத்து வந்தீங்க? பட்டாசு எங்க? பட்டாசு பட்டாசா? பட்டாசு மட்டும் இல்லப்பா, வேணும்னா இந்த உலகத்தையே கொண்டு வந்து உன் கையில வைக்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லைனாலும் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சிஷ்யர்களே, இந்த தெய்வீக பாலகன் பூஜைக்காக பூ கொண்டு வாருங்கள், குங்குமம் கொண்டு வாருங்கள், சாம்பிராணி கொண்டு வாருங்கள். ஏன் பார்க்கிறீர்கள்? போங்கள், சீக்கிரம் வாருங்கள். மீனாட்சி, நாகேந்திரன் இன்னும் வரலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இந்த பஸ் கௌரியோட மீனாட்சி போட்டிருக்கேன். அப்ப கௌரி இங்கதான் இருப்பா. கௌரி, 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 என்ன விட்டுட்டு இத்தனை நாள் எங்க போன கௌரி? எதுக்காக நீ போற? கௌரி, நான் எங்கெல்லாம் உன்னை தேடணும் தெரியுமா? கௌரி, நீ எப்படி இருக்க? பேசாம இருக்கிய கௌரி? பேச மாட்டியா கௌரி? உன்னை பார்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அன்னிங்க உனக்கு கொடுமை செஞ்சாங்களே, அந்த கோபத்தை நீ என் மேல காட்டிட்டியா? கௌரி, பிரசவத்துக்கு பிறகு எங்க வீட்டுக்கு வர உனக்கு இஷ்டம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லி இருந்தா அப்பவே நம்ம சுதந்திரமா வேற எங்கேயாவது போயிருக்கலாமே. கௌரி, கௌரி, ஒரு காரணமும் இல்லாம கஷ்டப்படுறிய கௌரி. இனிமே என்ன விட்டு போகாதே. உனக்கு தெரியுமா ஒரு தகப்பு மனம் என்ன பாடுபடும்? நம்ம மகன் எப்படி இருக்கா? எங்க குழந்தை? அழாதே கௌரி, அழாதே. அழ வேண்டாம் கௌரி, அழ வேண்டாம். என்ன பேர் வச்ச நம்ம குழந்தைக்கு? கௌரி, கௌரி, ஒண்ணுமே பேசாம இருக்கிறியே கௌரி, என்ன பேர் வச்ச நம்ம குழந்தைக்கு? நாகேந்திரன். நாகேந்திரன்? என் மகன் எங்க? மகனே நாகேந்திரா, நாகேந்திரா, நாகேந்திரா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. ஸ்வாஹா.
மகனே நாகேந்திரா, நான் தான் அப்பா. அப்பா அப்பா என்ன பாட்டு உங்களுக்கு? என்ன பாட்டு? என்னப்பா அப்பா? பாசத்தை விட கடமை பெரிது தட்சகா. என்ன பாட்டு? சொல்லுங்கப்பா. உங்களுக்கு என்ன பாட்டு? சொல்லுங்கப்பா. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்னாச்சுங்க உங்களுக்கு? அம்மா அம்மா அப்பா பார்த்தேன், நான் பேசினேன். அப்போ ஒரு பாம்பு வந்து கடிச்சிடுச்சு. மகனே, இந்த ஒரு நாள் தான் பாக்கி இருந்தது. அதுக்குள்ள விதி என்ன ஏமாத்திடுச்சு. நான் கட்டின மனக்கோட்டை இடிஞ்சு விழுந்து தூள் தூள் ஆயிடுச்சு. இது நியாயமா? நியாயமா பிரபு? இல்ல, உங்களை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நானும் உங்க கூட நீங்க என்ன சொல்றீங்கம்மா? மகனே, இந்த கண்டத்தை கடக்கிறதுக்கு இவ்வளவு காலம் காத்திருந்தேன். ஆனா அந்த விதி சதி செஞ்சிடுச்சு. ஒரு சாமியார் உன் எதிர்காலத்தை சொன்னார். உனக்கு 5 வயசு ஆகிறதுக்குள்ள நீயும் அப்பாவும் சந்திச்சா அப்பா இறந்துடுவாருன்னு சொன்னார். இன்னைக்கு உனக்கு 5 வயசு நிறைவுனா. என்னம்மா இது? என்ன பார்த்ததும் அப்பா உயிர் போயிடுச்சு. அம்மா, அப்ப நீங்க சொன்னீங்க நான் பிறந்த நாகலோகத்துலன்னு. அப்பா ஒரு நாகம் தானே கடிச்சது. கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. இப்பவே நாகலோகத்துக்கு போறேன். அப்பாவை பிழைக்க வைக்கிறேன். எப்படியாவது பிழைக்க வைக்கிறேன். வேண்டாம்ப்பா, நாகமாதான் என்ன மகளா பாவிக்கிறாங்க. நம்மால அவங்க வேதனை அடைய வேண்டாம். இதுபடியே எல்லாம் நடந்துடுச்சு. இல்லம்மா, இப்பவே போயிட்டு வரேன். சரிப்பா. இந்த நாகமணி நாளை கால வர உன்னை நான் எதிர்பார்ப்பேன். நீ வரலன்னா அப்பாவோட நானும் சாம்பல் ஆயிடுவேன். உந்தன் தோட்டத்து குழந்தை ரோஜா, புயல் காற்றில் அது வீழவோ, இது சோகத்தில் அழுதிடும் வீணை, நெஞ்சு துடித்திட வேண்டாமோ, நெஞ்சு துடித்திட வேண்டாமோ. உந்தன் தோட்டத்து குழந்தை ரோஜா, புயல் காற்றில் அது வீழவோ, இது சோகத்தில்
அன்னைக்கும் வாழ்வு வராதோ துயர் யாரிடம் சொல்வாளோ இது சோகத்தில் அழுதிடும் வீணை நெஞ்சு துடித்திட வேண்டாமோ நெஞ்சு துடித்திட வேண்டாமோ உந்தன் தோட்டத்து குழந்தை ரோஜா புயல் காற்றில் அது வீழவோ இது சோகத்தில் அழுதிடும் வீணை நெஞ்சு துடித்திட வேண்டாமோ நெஞ்சு துடித்திட வேண்டாமோ வாழ்க மகனே. இந்த கொடுமையை செய்தது யார்? உங்களில் யார் இந்த வேலையை செய்தது? இந்த குழந்தையின் தந்தையை கடித்துக் கொண்டது யார்? இந்த அக்கிரமமான செயலை செய்த அந்த நாகம் யார்? யார் அந்த நாகம்? உடனே எனக்கு தெரிந்தாக வேண்டும். தீர்க்க சுமங்கலி என்று என் வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் யார்? ஏன் மௌனம்? பேச மாட்டீர்களா? இது என் கட்டளை. பதில் சொல்லுங்கள். இந்த பச்சை குழந்தையின் தந்தையை கடித்துக் கொண்டது யார்? அவன் எங்கிருந்தாலும் என் முன் வர வேண்டும். ராகுமார், உன் வேலைதானா? நமது மகள் மாங்கல்யத்தை பறித்தது தாங்களா? எந்த மகளை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று வாழ்த்தினீர்களோ அவள் மாங்கல்யத்தை பறித்தீர்களா? மகளின் மஞ்சள் குங்குமத்தை அழைத்த ஒரு தகப்பனை இந்த நாகலோகத்தில் இப்போதுதான் பார்க்கிறேன். ஏன் இப்படி செய்தீர்கள்? இந்த குழந்தையின் தகப்பனை எதற்காக கொண்டீர்கள்? சொல்லுங்க, என் அப்பா எதுக்காக கொண்டீங்க? சொல் தட்சகா, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த கொடுமையான காரியத்தை செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது? விதியை மீற முடியவில்லை. அதற்கு நீ ஏன் காரணமாக வேண்டும்? யம தர்மராஜனின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நாகலோகத்தின் தர்மம். நமது தர்மத்தை நிலைநாட்ட நான் அப்படி செய்தேன். அதாவது யமதர்மராஜனின் கட்டளையை நிறைவேற்றி விட்டீர்கள். உங்கள் சௌபாகியத்திற்காக நமது மகள் சௌபாகியத்தை கொன்றீர்கள். என் அப்பாவை பிழைக்க வைங்க. ஆகட்டும். அப்பா, அப்பா, உங்கள் சஞ்சீவனி சக்தியை இந்த சமயத்தில் உபயோகித்து மகள் கௌரியின் கணவனை உயிர் பெறச் செய்யுங்கள்.
உயிர் பெற செய்யுங்கள். மகளே, நம்மிடத்தில் சஞ்சீவனி இருக்கிறது. ஆனால் அது நம் இனத்திற்காக மட்டும்தான். மனித இனத்திற்கு உபயோகிப்பது சரியல்ல. ஆண்டவன் கட்டளை அது. அதை மீறி நடந்தால் மகேஸ்வரன் நம்மை மன்னிக்கவே மாட்டார். அப்பா, அப்பா, வேற என்ன செய்வதென்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சிந்தியுங்கள். வழி இருக்கிறது. வழி இருக்கிறது மகளே. ஆனால் அது சிரமமானது. அதை செய்யக்கூடிய தைரியமுள்ள பெண் மூலகத்திலும் இருக்க மாட்டாள். இருக்க முடியாது. இருக்க மாட்டாள், இருப்பாள் என்பதை விட சரியான ஒரு வழியை சொல்லுங்கள். சொல்கிறேன் மகளே. யாராவது ஒரு சுமங்கலி சந்தோஷமாக தன் மஞ்சள் குங்குமத்தை தியாகம் செய்தால் கௌரியன் கணவன் மீண்டும் உயிர் பெறுவான். ஆனால் அப்படி தன் மாங்கல்யத்தை பறிகொடுத்து தன்னை விதையாக்கிக் கொள்ளும் பெண் உலகில் இருப்பாளா? மனைவியின் பெருமை வாய்ந்த தியாகத்திற்காக தன் உயிரையே பறிகொடுக்கும் கணவன் தான் உலகில் இருப்பானா? என் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் என்றால் என் உயிரை கொடுக்கிறேன். இப்போதே செய்கிறேன். அப்பா, கௌரியின் கணவன் பிழைப்பது உண்மை என்றால் என் மாங்கல்யத்தை இழக்க தயங்க மாட்டேன். உன் மாங்கல்யத்துக்காக என்னிடம் மன்றாடிய நீ இப்போது உன் மாங்கல்யத்தை சர்ஷத்திற்காக எந்த ஒரு தாயும் இந்த தியாகத்தை செய்வாள். என்ன உள்ளமோ அன்பு வெள்ளமோ, உள்ளம் என்ன உள்ளமோ அன்பு வெள்ளமோ, ஒரு மகளுக்கென்றே தன் மாங்கல்யத்தை இந்த தாய் போல் யார் வழங்கிடுவார்? எதிர்காலம் புகழ் பாடும் இந்த தியாகம் இன்றும் என்றும் காலம் பேசும். ஒரு மகளுக்கென்றே தன் மாங்கல்யத்தை இந்த தாய் போல் யார் வழங்கிடுவார்? உள்ளம் என்ன உள்ளமோ அன்பு வெள்ளமோ. காற்றே இதை கூறுங்கள் திசை தூரும். நீல மேகங்களே நீர் சொல்லும் உண்டோ இவள் போல் யாரும்? சில வேளைகளில் விளையாடும் அந்த விதியை யார் வெல்லுவார்? ஒரு மகளுக்கென்றே தன் மாங்கல்யத்தை இந்த தாய் போல் யார் வழங்கிடுவார்? உள்ளம் என்ன உள்ளமோ அன்பு வெள்ளமோ.
வாழ்வதெல்லாம் ஊர் வாழ்வார். சிலர் ஊரார்க்கு உயிர் தரக்கூடும், அவர் உயிர்தான் காவியமாகும். பிறர் நலம் பாடும் மனம் போலே நிலையான செல்வம் ஏது? ஒரு மகளுக்கென்றே தன் மாங்கல்யத்தை இந்த தாய் போல் யார் வழங்கிடுவார்? எதிர்காலம் புகழ் பாடும் இந்த தியாகம் இன்றும் என்றும் காலம் பேசும். ஒரு மகளுக்கென்றே தன் மாங்கல்யத்தை இந்த தாய் போல் யார் வழங்கிடுவார்? உள்ளம் என்ன உள்ளமோ, அன்பு வெள்ளமோ. என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? பெண்ணுக்கு அழகு கொடுக்கிறது பூவும் பொட்டும் தானே. அந்த பூவையும் பொட்டையும் மகள் மாங்கல்யத்திற்காக எழுந்துட்டீங்களே. எதுக்கு இப்படி செஞ்சீங்க அம்மா? எதுக்கு இப்படி செஞ்சீங்க? தாயை பார்த்து மகள் கேட்கிறாள், ஏன் இப்படி செய்தாய் என்று. நீ புரியாதவள். மகள் சந்தோஷமாயிருக்க இருப்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் தாய். நானும் அதைத்தான் செய்தேன். ஒரு தாய் மகள் சுகத்துக்காக தியாகம் செய்யும் போது மகளுக்கும் தாயின் சுகத்தை காப்பாற்றும் உரிமை இருக்கு. என் மாங்கல்யத்திற்காக உங்கள் மாங்கல்யத்தை இழக்க விட மாட்டேன் அம்மா. சிவபெருமானே, என் மேல உங்களுக்கு கருணை இருந்தா எங்க அம்மாவுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. இல்லைன்னா நான் உயிரை விட்டுடுவேன். எழுந்திருங்கள் பிரபு, கண் திறங்கள். பூலோகத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். எழுந்திருங்கள் சுவாமி, எழுந்திருங்கள். என்னுடைய தியானத்தை கலைத்து விட்டாயே பார்வதி. மன்னியுங்கள் பிரபு. பூலோகத்தில் இருக்கும் நாகக்கண்ணி அன்பாக வளர்த்த மகளுக்காக தன் மாங்கல்யத்தை தியாகம் செய்த உத்தமியாகிவிட்டாள். ஆனால் அவள் மாங்கல்யத்தை தியாகம் செய்ய காரணமானவள் உங்கள் பெயரை சொல்லி உயிர்விடப் போகிறாள். காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். வாழ்க நாகராஜ், வாழ்க கௌரி, நலமுடன் வாழ்க. பசுபதி பரமேசா, ஜெய பார்வதி அருள்நேசா. ஸ்ரீ பசுபதி பரமேசா, ஜெய பார்வதி அருள்நேசா. பிரம்மா விஷ்ணு கொண்டாடும், பிரம்மா விஷ்ணு கொண்டாடும் ஜெகம் புகழ் சர்வேசா. ஓம் ஹர ஹர மகாதேவா,